வணக்கம் சாமி. கனகம்பட்டி மூட்டை சாமிகள் வாழ்க வளர்க. கனகம்பட்டி மூட்டை சாமிகள் வாழ்க வளர்க. ஓம் மூட்டை சாமியே சரணம். குரு வாழை பெண் வாழி, சித்தர்வதி வளர்க வாழ்க. ஓம் ஸ்ரீ மகா குரு மூட்டை சுவாமிகள் சமாஜ், பெருங்குடி, மதுரை 22. சாமி, நான் இப்போ மூட்டை சாமியுடைய அனுபவத்தை பற்றி நான் படிக்கிறேன் சாமி, நீங்கள் கேளுங்க. உலகத்திலேயே முக்கியமானது ஒரு மாபெரும் நம்பிக்கை. இறைவனை வணங்கும் போது நம்பிக்கையோடு வணங்கினா முருகன் இறைவன் நம்மளோட கூடவே இருப்பார். நம்பிக்கை தான் சாமி வாழ்க்கை, வாழ்க்கை தான் சாமி நம்பிக்கை. சாமிக்கு பிடிச்சது நம்பிக்கை, உண்மை, நேர்மை, நிதானம். இதெல்லாம் சாமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வழியில் நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லதே சாமி செய்வார். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னையை கூட எடுத்துக்கோங்க சாமி. நம்பிக்கைக்கு உதாரணமாக நான் சாமியை பற்றி சொல்ல போகிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. 1998 ஆவணி மாதம் 1ஆம் தேதி நாங்கள் 5 பேர் சாமியை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு பழனிக்கு புறப்பட்டு போய்கிட்டு இருக்கிறோம். சாமி அப்போ உச்சி மாகாளியம்மன் கோயிலில் இருக்கார். நாங்கள் சரின்ட்டு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கிட்ட இறங்கிட்டு டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு என் கூட வந்த அம்மா சொன்னாங்க, சாமிக்கு எதனால ஜூஸ் வாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. கூட வந்த அந்த பொண்ணு சொல்லிச்சு, இல்லைம்மா ஜூஸ் வாங்கிட்டு போனால் சாமி சுண்ணாம்பெல்லாம் போட்டு ஜூஸை ஊற்றி நம்மளுக்கு தானே கொடுப்பாங்க, வேணாம்மா எதனால வடை டீ காஃபி வாங்கிட்டு போகலான்னு. இல்லை, நம்ம முத போகிறோம், சாமிக்கு ஜூஸ் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க அம்மா சொன்னாங்க. எனக்கு பயமாக இருக்குமா, நான் போனால் முத எனக்கு ஊற்றி கொடுத்துட்டேன், என்னம்மா செய்கிறது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க. ஊற்றி கொடுத்தா குடிப்போம், சாமிகிட்ட போனால் அதானே பெரிய சஞ்சீவி மருந்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஃபேண்டா கலர் பாட்டிலை வாங்கிக்கிட்டு நாங்கள் போனோம். சாமி நாங்கள் உச்சி மாகாளியம்மன் கோயிலில் இப்போ காம்பவுண்டு செவரு இதெல்லாம் கிடையாது. சும்மா சாதாரணமாக ஒரு 10 புளிய மரம் இருக்கும். அது 9 புளிய மரம் நவகிரக புளிய மரம். ஒரே ஒரு புளிய மரம் மட்டும் அமிர்தாஞ்சன புளிய மரம். கோயிலுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு மரம் இருக்கும், அது பேய் மரம்னு சொல்லுவார் சாமி. நாங்கள் போய் நின்னோம், சாமி நடந்துக்கிட்டே இருந்தார். லேசாக இப்படின்னு திரும்பி பார்த்தாரு. திரும்பி பார்க்கவும் நாங்கள் பேசாமல் நின்றுட்டோம். நிற்கவும் சாமி பேசாமல் நின்றுக்கிட்டே இருந்தார். அப்புறம் சாமிக்கு பக்கத்தில் மெதுவாக போய் நடந்து போனோம். நடந்து போகவும் சாமிகிட்டே கொடுக்க சொன்ன அந்த பொண்ணை. சாமிகிட்டே அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே தான் கொடுத்தா. சரி சாமி கீழே வை சாமி அப்படின்னு சொல்லவும் பட்டியல்களில் வச்சுக்கிட்டாங்க. வா சாமின்னு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனாங்க. பக்கத்தில் பாட்டி சுண்ணாம்பு கல் உடைப்பாங்க. சுண்ணாம்பு கல் உடைக்கிறதுக்காக ஒரு உயரமான சட்டி, அது உயர்த்தட்டு மூடி, ஒரு குடிக்க தண்ணி, அந்த சட்டியில் தண்ணி வச்சுட்டு அந்த பாட்டி குடிக்கும். அந்த சட்டியை எடுக்க சொன்னாங்க. அந்த பொண்ணு எடுத்துச்சு. எடுக்கவும் அவள் சொன்ன மாதிரியே சாமி சுண்ணாம்பு காலவாசல் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் சாமி அந்த வெள்ளை பவுடர் எடுத்து போடு சாமின்னாங்க. இவன் என்ன பண்ணா 3 விரலை வச்சு முள்ளி எடுத்து போட்டா. சாமி இப்படியெல்லாம் எடுத்து போடக்கூடாது சாமி, இப்படி போடணும் சாமின்ட்டு சாமி கையிலே எடுத்து 3 தடவை போட்டார். பாத்திரத்தை எடுத்துக்க சொன்னார். சரின்னு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு நேராக வந்தாங்க. வரவும் சாமி அந்த பாட்டிலை உடச்சி அதில் ஊற்று சாமி அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஊற்றிச்சு. ஊற்றவும் கொஞ்சம் நேரம் அப்படியே நிறையா சட்டி நிறையா வந்துச்சு. வந்து அடங்கவும் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பேண்டா கலர் பாட்டில் வாங்கவும் நீளமான பேப்பர் கப்பு வாங்கிட்டு போயிருந்தோம். அதனால் சாமி என்ன சொன்னார், சாமி டம்ளர் கொண்டு இருக்கீங்களா சாமின்னு கேட்டார். அப்புறம் தான் அவங்க அம்மா பேகுக்குள்ளேருந்து அந்த பேப்பர் கப் எடுத்தாங்க. எடுக்கவும் சாமி என்ன சொன்னார், அதை கலக்கி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை ஊற்றி மொத அந்த பொண்ணு என்ன நினச்சிச்சோ அது மாதிரியே மொத அது கையில் தான் கொடுத்தாங்க. அவர் பார்த்துக்கிட்டே நின்னார், இவளும் பார்த்துக்கிட்டே இருந்தா. நான் மனசுலேயே படித்தேன், சாமி அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிச்சு சாமி, எனக்கு தான் கொடுப்பாங்க சாமின்னு சொல்லிச்சு, அது மாதிரியே நீங்கள் கொடுத்துருக்கீங்களே சாமி, அப்படி குடி சாமி, நல்லா ஆயிடு சாமி, குடி சாமின்னாரு. சரின்ட்டு அந்த பொண்ணு நாங்கள் 5 பேரும் குடித்தோம். நாங்கள் 5 பேரும் குடிச்சிட்டு நின்றுக்கிட்டே இருந்தோம். நின்றுக்கிட்டே இருக்கவும் சாமி சொன்னார், சரி கூப்பிட்டாரு. போனோம். போகவும் ஒரு பட்டியல் கல் அங்கே ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த புத்தில் கொட்டை வச்சுருப்பாங்க. இப்போ அந்த புத்தரை எடுத்து புதுசாக கட்டிட்டாங்க. அங்கே அந்த பட்டியல் கல்லில் 5 பேரை கரெக்டாக உட்கார வச்சார்.
உட்கார வச்சுட்டு சாமியை அந்த பட்டியல்களோடு சேர்த்து எங்களையும் சுற்றி சுற்றி வந்தார். வரவும் சாமி சாப்பாடு வாங்கிட்டு வரவான்னு கேட்க சொன்னேன். கூட வந்தவங்களை கேட்டாங்க. இல்லை சாமி வேணாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு நாங்கள் ஒரு 3-3:30 மணி வரையில் இருந்தோம். ஏன்னா அங்கேருந்து மதுரைக்கு வரனா 2:30 மணி நேரம் ஆகல. வயசுக்கு வந்த பிள்ளைகளாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம். போவோம்னு அவங்க அம்மா சொல்லவும் சரின்னு சாமிகிட்ட கேட்டோம். சாமி ஊருக்கு போயிட்டு வர சாமின்னு சொன்னோம். சாமி வேகமாக வந்தார். வாசல் வரவும் கரெக்டாக மதுரை பஸ் நின்றுச்சு. நிற்கவும் மதுரை பஸ் வந்துச்சு. வரவும் சாமி கையை காட்டினாங்க, நிப்பாட்டினாங்க. எங்கள் 5 பேர்த்தை ஏற்றி விட்டார். நாங்கள் மதுரைக்கு வந்து சேர்ந்துட்டோம். கொஞ்ச நாளாக அந்த அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க, இந்த பொண்ணுக்கு எந்த ஜாதகம் வந்தாலும் பொருத்தமாக ஆக மாட்டேங்குது, என்ன செய்ய, இன்னொரு முறை நம்ம சாமிகிட்ட போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு ஒரு 10-20 நாள் கழித்து சரி திரும்பவும் நானும் அந்த அம்மாவும் போனோம். போகவும் உச்சி மாகாளியம்மன் கோயிலில் பார்த்தோம். சாமி இல்லை. சரி நேராக இடுமன் கோயிலுக்கு போகணும்னு இடுமன் கோயிலில் நடந்து போய்கிட்டே இருந்தோம். நடந்து போயிட்டே இருக்கும்போது சாமி எதிர்த்தாப்புல வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் எங்களை பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டார். ரிட்டர்ன் ஆகவும் சரின்ட்டு நாங்களும் பின்னாடியே போனோம். அதாவது மொட்டை எடுக்கிற இடத்துக்கு போகிற வழியில் 2 புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்துக்கு பக்கத்தில் இப்பையும் அந்த வழுக்க விழுந்த ஒரு கல் இருக்குது. அந்த கல்லில் விரும்பி உட்காருவார் சாமி. நான் வைகாசி 1ஆம் தேதி இப்பையும் போனேன். நான் வைகாசி மாதம் 1ஆம் தேதி சாமியை பார்க்க போவேன். சாமி அந்த வைகாசி 1ஆம் தேதி அந்த இடத்துல சில இதுகளில் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. அதனால் வைகாசி 1ஆம் தேதி போய் பார்க்க போவேன். அதே மாதிரி போய் அந்த மரத்தையும் கும்பிட்டு அந்த கல்லையும் கும்பிட்டுட்டு வந்துட்டேன். சாமி நின்னார். நிற்கவும் நாங்களும் நின்றுக்கிட்டே இருந்தோம். கூட வந்தவங்க இவ்வளோ தான் நிற்கிறது அப்படின்னு. சாமி உடனே காது கேட்டுச்சு போல. ஏன்னா நாங்கள் மனசில் என்ன பதிக்கிறோமோ அது சாமிக்கு தெரியும். உடனே என்ன பண்ணிட்டாரு, சாமி உட்காருங்க சாமி அப்படின்னாரு. நாங்கள் உட்காரலை. சாமி உடனே இடது கையில் ஜோப்பில் கையை விட்டார். கையை விடவும் நாங்கள் எதுக்கு போயிருக்கோன்னு சாமிக்கு தெரியாமையே இருக்கும். சாமி வந்து பயங்கரமான ஒரு இறைவன். அவர் இப்பையும் கையில் உலக உருண்டையை வச்சுருக்காரு. பூமி உருண்டையை வச்சுருக்காரு. அந்த உருண்டையில் எந்த பாகத்தில் என்ன நடந்தாலும் எங்கள் சாமிக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது. எல்லாமே தெரியும். இப்பவும் தான் தெரியும். எங்கள் சாமி என்ன பண்ணார், ஜோப்பில் கை விடும்போது என்னமோ விடுறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் எந்த காரியத்துக்கு கேட்க போகிறோமோ அந்த காரியத்துக்கு தகுந்த மாதிரி இடது கையில் அந்த ஜோப்பில் கையை விட்டு உடனே ஒரு மஞ்சள் கயிறையும் மஞ்சளையும் எடுக்கிறாரு. கூட வந்த அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு.